ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நான் லாங் வீடியோ போட்டு. இன்றைக்கி என்னோடய ஃப்ரைடே ரொட்டீன் தான் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்டி பாட்டில்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரீஃபில் பண்ணுற வேலை இருந்ததுனால எல்லாத்தையுமே நான் ரீஃபில் பண்ணிவிட்டு சமைச்சு முடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு மிச்சம் மீதி இருக்கிறத எல்லா பாக்கெட்டையுமே நான் அப்படியே கவுண்டர் டாப் மேலேயே வச்சதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப கிளம்ஸியாக இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலான்னு தான் எடுத்து வச்சிட்ருந்தேன். ரீஃபில் பண்ணிவிட்டு அந்த பேக்கெட்டில் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி கிளிப்பு போட்டு இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இப்படி வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா பூச்சி வண்டு இந்த மாதிரி எதுவும் உள்ளே போகாமல் வேஸ்ட் ஆகாமல் அது பாட்டுக்கு இருக்கும். சமைக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப கிளம்ஸியாக தெரியக்கூடாதுங்கிறதுனால எப்போயுமே காய்கறி கட் பண்ணும்போது ஒரு எம்டி ஷீட்டோ இல்லைனா ஒரு எம்டி பாக்ஸோ நான் பக்கத்தில் வச்சுக்கிடுவேன். வெங்காயத்தோல், காய்கறி வேஸ்ட்டு எல்லாமே நான் அந்த எம்டி பாக்ஸ்லேயே அப்பப்போ நான் போட்டு அதை மட்டும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். ஏன்னா அதுவுமே கவுண்டர் டாப்பில் ஃபுல்லாக பரப்பி இருந்ததுன்னா என்னால் கவுண்டர் டாப் யூஸ் பண்ண முடியாது. மற்ற திங்ஸ் ஏதாவது நான் வைக்கணுன்னா கூட என்னால் வைக்க முடியாது. அதனாலே நான் காய்கறி வேஸ்ட் எல்லாமே அப்போவே நான் க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். இன்றைக்கி கொஞ்சம் ரீஃபில் பண்ணுற வேலையெல்லாம் இருந்ததுனால பார்க்கறதுக்கு ரொம்ப கிளம்ஸியாக தெரிஞ்சது. மற்றபடி ரொம்பலாம் என்னோடய கவுண்டர் டாப் கிளம்ஸியாக நான் வச்சுருக்க மாட்டேன். எல்லாமே நான் எடுத்து வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் ஓரளவுக்கு நீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும்ல கவுண்டர் டாப்பில், அது எல்லாத்தையுமே ஒரு வேஸ்ட்டு கிளாத் வச்சு நான் ஃபுல்லாகவே தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் காய்கறி போட்டு வைக்கிற பாக்ஸ் எல்லாமே நேற்று நைட்டே நல்லா வாஷ் பண்ணி நான் காய வச்சு வச்சுருந்தேன். காய்கறி வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருந்தேன். இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். டிஷ்யூ போட்டு வச்சா கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸ்ட்ராவே வரும். ஸோ அதனாலே நான் டிஷ்யூ போட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருந்தேன். ஒரு வழியாக கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தான் இன்னொரு பெரிய வேலை இருக்குது, பாத்திரம் விளக்குறது. அந்த வேலை முடிஞ்சால் தான் வீட்டில் ஒரு பெரிய வேலையே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன் கையோட. ஒரு வழியாக கிச்சனில் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே விளக்கேற்றணுங்கிறதுனால வீடையும் அப்படியே கையோட நான் கூட்டி விட்டுட்டேன். எல்லா வேலையுமே முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரைடேங்கிறதால ஒரு குட்டியாக ஒரு கோலம் போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருந்தேன். கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா விளக்கேற்றுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குங்கிறதுனால பூஜை ரூம் மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வந்தேன். டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றினா டைம் கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்கிறதுனால டீ போட்டுட்ருந்தேன்.
டீ குடித்து முடிச்சதுக்கப்புறமா வந்து விளக்கேற்றுறதுக்கு வந்து கரெக்டாக இருந்தது. விளக்கேற்றி முடிச்சுட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுமே வந்து நான் டின்னர் செய்ய ஆரம்பிச்சுட்டு, டின்னருக்கு வந்து தோசை தான். மோஸ்ட்லி வந்து ஃப்ரைடே, டியூஸ்டே இந்த மாதிரினா நைட்டு தோசை, இட்லி இல்லைன்னா பொங்கல் இது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சாம்பார் வந்து மீதி இருக்கும். அதனாலே வந்து நைட்டு தோசை, இட்லி, பொங்கல் இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து சாஃப்ட்டாக மெல்லிஸா இருக்கிற தோசையை விட வந்து எனக்கு கல் தோசை வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் கொஞ்சம் மொறு மொறுன்னு சுட்டு கொடுத்துட்டு, எனக்கு வந்து நான் கல் தோசை தான் சுட்டுக்கிட்டேன். இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.